ஐயா அவர்களை பற்றி பேசுகிறதுனா எவ்வளோ வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். அவருடைய கடைக்கண் பார்வை பற்றாதா அப்படின்னு ஏங்கியவர்கள் பல பேர், அதில் நானும் ஒருவன். ஐயா அவர்களுடைய நினைவாக அவருடைய பெயர் தாங்கிய ஒரு சர்க்கிள் காவேரி ஹாஸ்பிட்டல் கிட்ட அந்த பெயரை சூட்டுவதற்கு அனுமதி அளித்த மாண்புமிகு அண்ணன் முதல்வர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மேயர் அவர்களுக்கும் கேபி ஐயா ரசிகர்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குழுவில் இருக்கக்கூடியவர்கள் ராஜேஷ் அண்ணா, இதற்கு பெரும் உதவி செய்த தம்பி பூச்சி முருகன் அவர்கள் மற்றும் பூவிலங்கு மோகன் அவர்கள், இந்த மாதிரி எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களால் ISI முத்திரை குத்தப்பட்ட ஒரு நடிகன் டிவி வரதராஜன் உங்களிடம் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கலை உலகின் பெரிய சகாப்தம் எங்களுடைய இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு அவருக்கு நினைவாக ஏதாவது ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று, அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்று கே பாலச்சந்தர் ரசிகர் மன்றத்தில் சேர்ந்த திரு ராஜேஷ், திரு பூவிலங்கு மோகன், அவருடன் பணியாற்றிய பழனி, பாபு, இன்னும் எண்ணற்ற கலைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார்கள். அந்த வேண்டுகோளை ஏற்று அதற்கு உடனடியாக செவிசாய்த்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆழ்வார்பேட்டையில் கே பாலச்சந்தருடைய பெயரிலே ஒரு ரவுண்டானா உருவாக்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். கலை உலகத்திற்கே பெருமை சேர்த்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கலைஞர்கள் சார்பாக ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்கனி எம்மான் கேபி அவர்களே, இந்த வையகம் கடந்தும் வாழியவே. வணக்கம். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்தவர். நான் சொல்லணுன்றதில்லை, அவர் பாலச்சந்தர் சார்னு ஒரு டைரக்டர் வரணும்னா வசனங்களால் வலம் வந்த தமிழ் சினிமா முதல்ல ஒரு விஷுவலான ஒரு மீடியமாக கன்வெர்ட் ஆனது பாலச்சந்தர் சாருடைய வருகைக்கு பிறகு தான். ரஜினி, கமல் என்கிற மிகப்பெரிய 2 ஆளுமைகளை உருவாக்கி தந்தவர். தெலுங்கில் சிரஞ்சீவி சார் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆக்கினவர். இந்த மாதிரி எண்ணற்ற நட்சத்திரங்கள், தொழில்நுட்ப கலைஞர்களை உருவாக்கின ஒரு மேதை அவர். அப்பேற்பட்ட ஒரு தலை சிறந்த ஒரு இயக்குனர் அவருக்கு, இயக்குனர் சிகரம் அவர்களுக்கு மெட்ராஸில் காவேரி மருத்துவமனை எதிரே உள்ள ஒரு பகுதிக்கு இயக்குனர் கே பாலச்சந்தர் போக்குவரத்து தீவு என்று பெயர் மாற்றம் செய்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு, பாலச்சந்தர் சார் ரசிகர்மன்ற செயலாளர் திரு பாபு அவர்களுக்கு இயக்குனர்ங்கிற முறையிலையும் பாலச்சந்தர் சாருடைய ரசிகங்கிற முறையிலையும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். வணக்கம். நான் இயக்குனர் வசந்த் பேசுகிறேன். இது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான நாள், ஒரு மகிழ்ச்சியான தருணம். இயக்குனர் சிகரம் திரு கே பாலச்சந்தர் போக்குவரத்து தீவு அப்படின்னு ஒரு பேரோட அழகாக ஒரு இடம் ஆலர்பட் சிக்னல் பக்கத்தில் வரப்போகுது. எங்கே டெய்லி பாலச்சந்தர் சார் அவர் வீட்டிலேருந்து ஷூட்டிங்குகளுக்கு கிளம்பி போனாரோ அதுக்கு பக்கத்திலேயே காவேரி மருத்துவமனைக்கு பக்கத்தில் இந்த இடம் இவ்வளோ அழகாக அமைஞ்சு இவரோட பேரோட இனிமேட்டு அது இன்னையிலேருந்து இருக்க போகுது. இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை செய்திருக்கிற இதுக்கு பல பேர் காரணம். குறிப்பாக செட்டில் எனக்கு இன்னமும் காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது. நான் பாலச்சந்தர் சார் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் பாபு. இன்னொரு பாபுவும் இருந்ததுனால அவரை குள்ள பாபுன்னு கூப்பிடுவோம். ஏதாவது ஒரு ரொம்ப சிக்கலான விஷயம் இதை உடனே பண்ண முடியாதுன்னா நாங்கள்லாம் கொஞ்சம் தவிக்கிற போது உடனே பாபுகிட்ட கூடுறா, பாபு பண்ணிவிடுவான்னு டைரக்டர் சொல்லுவார். அந்த நம்பிக்கை, அந்த ஃபெய்த், அதுதான் பாபு. அது அப்போது அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்தபோது என்ன பண்ணாரோ அதை இன்றைக்கி அவரோட பேர் வைக்கிற வரைக்கும் அதுக்காக ஒத்த காலில் நின்று இவ்வளவு சிறப்பாக இந்த விஷயத்தை இன்றைக்கி நிறைவேற்றிருக்கார். அவருக்கு பக்கபலமாக இருந்த கவிதாலயா, பழனி, கண்ணப்பன் எல்லாரையும் இந்த நேரத்தில் நான் நினச்சிக்கிறேன். இட்ஸ் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது என்னை பொறுத்த வரைக்கும் பாலச்சந்தர் சார் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவின் மனசாட்சின்னு நான் நினைக்கிறேன். எப்படி அவரோட படத்துலலாம் திருக்குறள் இருக்குமோ, என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவின் திருவள்ளுவர், திருக்குறள்ங்கிறது கே பாலச்சந்தர் தான். அவர் எடுத்த படங்கள் தான் இன்றைக்கும் நம்மளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்குது. அவருடைய பேரை இந்த மாதிரி ஒரு இடத்துல வைக்கிற ஒரு சிறப்பான விஷயத்தை செய்திருக்கிற சென்னை நகர மேயர்லேருந்து திரு பூச்சி முருகன் அவர்கள்லேருந்து துணை முதல்வர்லேருந்து
முதல்வர் அவர்கள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.